வேருக்கு நீர் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க வந்திருக்கிற பதிவுங்க ரெயின் ஓஸ். அதாவதுங்க மலை தூவல் மாதிரி இந்த ஓஸில் தண்ணி வந்து விவசாய நிலத்திற்கு பாய்க்கிறாங்க. அது நம்ம என்னென்ன பயிருக்கு பாய்க்கலாம், எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி சொட்டு நீர் பைப்பை பயன்படுத்தி நம்ம நீர் பாய்ச்சுவோம். நம்ம சொட்டு நீர் பைப்பில் என்ன பிரச்சனைனா அதை நம்ம ஒரு 2 அடிக்கோ 3 அடிக்கோ லைனை இழுக்கிறது பெரிய சிரமமாக இருக்கும். திரும்பவும் நீங்கள் இந்த பயிர் அறுவடை முடிகிற காலத்தில் அதை சுருட்டி வைக்கிறதுக்கும் பெரிய தொல்லையாக இருக்கும். அப்புறம் என்னென்னா எலி அதிகம் கடிக்காத எலி முயல் தொல்லை அதில் அதிகம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. மெயினாக ஒரு 2 வருஷத்தில் பார்த்திங்கன்னா உப்பு கட்டிக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் நம்ம சொட்டு நீர் போட்டு பயன்படுத்துறதுனால இருக்குங்க. அதே மாதிரி ஸ்ப்ரிங்க்லர் போட்டால் ஸ்ப்ரிங்க்லர் பைப்பை நீங்கள் தூக்கி வைக்கிறது பெரிய சிரமமாக இருக்குங்க. நீங்கள் ஒரு இடத்துல 1 மணி நேரம் பாய்ச்சோன்னே திரும்பவும் ஸ்ப்ரிங்க்லரை இடம் மாற்றும் போது அந்த ஈரத்துக்குள்ளாரையே முதிச்சு காடு இறுவி அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. அடிக்கடி மாற்ற முடியாது ஸ்ப்ரிங்க்லரை. இப்போ இந்த ரெயின் ஓஸு விவசாயிகளிடம் புழக்கத்தில் வந்துகிட்டு இருக்குதுங்க. அதிகம் விரும்பி இதை விவசாயிகள் தங்கள் காட்டுக்கு பயன்படுத்துகிறாங்க. பாருங்கள், உங்களுக்கு தண்ணி அடிக்கிறது இந்த வீடியோவில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். கை வச்சு பார்த்தா தெரியும், அதில் தண்ணி படுறது தெரியும் பாருங்கள். வரிசையாக தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த ரெயின் ஓஸ் ஒரு 5 HP மோட்டர் இருந்துச்சுன்னா அதில் ஒரு 100 அடி 150 அடி வரை நம்ம இதை பயன்படுத்தலாம். நீங்கள் 100 அடி நீங்கள் இந்த ரெயின் ஓஸை இழுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு 12 அடிக்கு 12 அடி போடலாங்க. இதே நீங்கள் 150 அடி நீளம் வரையும் நீங்கள் இந்த ஓஸை இழுத்தீங்கன்னா ஒரு 9 அடி வச்சுக்கிறது பரவாயில்லைங்க. அதே மாதிரி காடு மேடு பள்ளமாக இருந்துச்சுன்னா ஒரு 8 அடிக்கு 8 அடி போட சொல்கிறாங்க. அப்போ தான் நல்லா ஊறி வருங்களாமா. பாருங்கள், இதனுடைய கடைசி பகுதியில் எண்டு கப் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு மேலே இது தண்ணி போகாது. இதை நீங்கள் ஒரு ஆணி அடித்து கூட ஒரு முளைக்குச்சி இது மாதிரி அடித்து இழுத்து கட்டிக்கலாம். ஒரு 5 HP மோட்டருக்குங்க ஒரு 10 அடி கேப்பில் போட்டிருந்தீங்கன்னா ஒரு 8 பைப்பு 9 பைப்பு வரையும் திறந்துடலாங்களாம். பாருங்கள், இந்த எண்டு கப்போடைய விலைங்க 20 ரூபாய்ங்களாம். இந்த டியூப் இருக்குது இல்லைங்களா, இந்த கருப்பு டியூப்பு, இது 100 மீட்ரு 950 ரூபாய்ங்களாம் இன்றைய மார்க்கெட் மதிப்புங்க. அதாவது 4வது மாதம் 2023 படிங்க. இதனுடைய ரேட்டு பாருங்கள். இந்த கேட் வால்வு 90 ரூபா, இந்த ஜாயிண்டரு 20 ரூபா, இந்த டீ 70 ரூபா, இந்த எண்டு கப்பு இந்த பக்கம் ஒரு டீக்கு, அதாவது இதே மாதிரிங்க லைனை இந்த பக்கம் ஒரு லைன் எடுத்துக்கலாம். அப்படி வேண்டான்னு இதுன்னா இந்த பக்கம் ஒரு டம்மி போட்டு அடைச்சிக்கலாங்க. இதுதான் அந்த டம்மி. இந்த டம்மி 10 ரூபா. இந்த ரோல் பார்த்தீங்கன்னா 100 மீட்ரு 950 ரூபாங்க. நீங்கள் ஒரு ஏக்கராவுக்கு ஒரு 8 ரோலு 9 ரோலு இப்படியெல்லாம் தேவைப்படும். ரெயின் ஓஸ் அமைக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும்னா 17,500 ரூபாயில இருந்து 23,500 ரூபா வரையும் செலவாகுங்களாம். அதாவது நாம் 13 அடி 14 அடி கேப்பில் இந்த டியூப் லைன் இழுத்தோம்னா செலவு கொஞ்சம் கம்மியாகும். நம்ம ஒரு 8 அடி 10 அடியில் வச்சு இந்த ரோலை வாங்கி நம்ம பண்ணோம்னா ஒரு 2 ரோலு கூட பிடிக்கும். இந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட தேவைப்படும். அதனால் ஒரு 23,500 ரூபா வரையும் செலவாகிருக்குது. அதாவது இந்த பிவிசி இல்லாதீங்க, இந்த பிவிசி தனி தான். நீங்கள் உங்கள் தோட்டத்துக்கு நீங்கள் இந்த பிவிசி தனியாக வாங்கி போட்டுக்கணும். பிவிசி இல்லாத இந்த ஃபிட்டிங்கு இந்த ரோல் மட்டும் இந்த ரேட்டு. மோட்டருக்கு ஹெச்பி பொறுத்தும் மாறுங்க. நீங்கள் அதனால் இந்த டியூப்பு வாங்கும்போது அதனுடைய கடைக்காரரை கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. இது பாருங்கள், பாஞ்ச இடம், இந்த காடு பாயாத இடம். இது பாருங்கள், அருமையாக நல்லா ஜாயிண்ட் ஆகி பாஞ்சிருக்குது. இப்போ நான் வீடியோ எடுக்க வந்தப்போ காற்று அடிக்குதுங்க, அதனால் சரியாக தெரிய மாட்டேங்குது. இந்த ரெயின் ஓஸை பயன்படுத்திங்க நிலக்கடலை, வெங்காயம் இந்த மாதிரி பயிருக்கு தான் அதிக விவசாயிகள் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நம்ம நாமக்கல் மாவட்டம் பெரியமணலி திருச்செங்கோடு வட்டார விவசாயிகள்லாம் மக்காச்சோளத்துக்கு இதை பயன்படுத்தி நல்லா சிறப்பாக விளைச்சல் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு ஏக்கராவுக்கே ஒரு 25,000 தோராயமாக வருதுன்னா அதை ஒரு பாவத்திலேயே அதை எடுத்துடலாங்க. மக்காச்சோளத்தில் வர லாபத்தை வச்சு எடுத்துடுறாங்க அதனுடைய அசலை.
இது வந்து மக்காசோளத்துக்கு ஒரு சிறந்த ஒரு நீர்ப்பாசன முறையாக இது இருக்குது. நீங்கள் வந்து பாரு போடுறதோ பாத்தி போடுறதோ போட்டோம்னா அதுக்கு ஒரு ஏக்கராவுக்கு 5000 ரூபா வந்து ஒரு 7000 ரூபா வரையும் ஆயிரும். ஆனால் இந்த இதை நீங்கள் ஒரு தாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பல வருஷத்துக்கு இதை நீங்கள் பயன்படுத்தலாம். மக்காசோளம் வந்து ஹைட் ஆனோன்னையும் இந்த தண்ணி இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வர தண்ணியை அந்த மக்காசோள தடுத்துக்கும். எப்படி தண்ணி பாயும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஐயப்பட வேண்டாம். ஏன்னா நீங்கள் ஒரு மணி நேரம் தினம் பாயிறத இன்னும் ஒரு அரை மணி நேரம் சேர்த்து விட்டிங்கன்னா அது வந்து கீழே விழுந்து எல்லாம் தேங்கிக்குதுங்க, ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிக்குது. இந்த பகுதியில் இருக்கிற அதிகமான விவசாயிகள் இந்த ரெயின் ஹோஸை பயன்படுத்தி தான் தற்சமயம் மக்காசோளம் பயிரிட்டுட்டு வர்றாங்க. பாருங்கள், இந்த தோட்டத்தில் கூட இது வந்து மக்காசோள காடு தாங்க. இது வந்து 2வது போகமாக வச்சுருக்கிறாங்க. பக்கத்துலேயேங்க சோளத்தட்டு இருக்குது, அதாவது செஞ்சோளம், நாட்டு சோளம், சிவப்பு சோளத்தட்டு. அதுக்கும் இந்த ரெயின் ஹோஸை பயன்படுத்தி தான் விவசாயம் பண்ணியிருக்கிறாரு. அந்த தட்டு பாருங்கள், எல்லாம் ஒரே ஆவரேஜாக இருக்குது, எங்கேயுமே வாடலை. ஒரு மணி நேரம் ஒரு 10 கேட்டுவாலில் போகுதுன்னா இன்னொரு அரை மணி நேரம் சேர்த்து விட்டாவே காடு வந்து தண்ணி மாறின மாதிரி ஈரம் கோத்துக்குது. அதனால் நல்லாவே வருது, எங்கேயுமே வந்து வாடலை, எல்லாம் ஒரே ஆவரேஜாக வந்திருக்குது அப்படின்னு சொல்லி விவசாயி சொல்கிறாருங்க. பாருங்கள், இது வந்து சிவப்பு சோள தட்டுக்காடு, இதுக்கு அதான் போட்டிருக்கிறாங்க. டீப் தெரியுது பாருங்கள் உள்ளார. நீங்கள் சில மாவட்டத்து விவசாயிகள் வந்து மக்காசோள காட்டுக்கு வந்து இது ரெயின் ஹவுஸ் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லைங்க, இது வந்து நல்லாவே விளைச்சலை தருது, நல்லாவே தண்ணி பாயுதுங்க. இந்த ரெயின் ஹவுஸ் மூலிமா தண்ணி பாய்க்கல இந்த தண்ணியினுடைய ஈரம் அதனோட மக்காசோளனுடைய குருத்துக்குள்ளார உழுவுறதுனால இந்த படைப்புழு தாக்குதல் வந்து ஒரு 2 மருந்து அடிக்கிறது வந்து குறையுதுங்க. அதாவது நட்டோன்னே அடிக்கிற ஒரு மருந்துங்க, நட்டு ஒரு 20 நாளையில் அடிக்கிற மருந்து, இது எல்லாமே குறையுதுங்க. அடிக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க சில விவசாயிகள். ஏன்னா அந்த குருத்தில் வந்து அந்த தண்ணி இருக்கிறதுனால அந்த புழு கீழே விழுந்துறதா சொல்கிறாருங்க. பாருங்கள், இந்த வயல் வந்து நல்லா வளர்ந்த வயல், இதுக்கு அந்த ரெயின் ஹோஸ் தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இந்த தட்டு எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்குது பாருங்கள். இதுக்கு இந்த ரெயின் ஹோஸை பயன்படுத்தி தான் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடிக்கு ஒரு லைன் எடுத்துருக்குறாங்க. இது நல்லாவே எல்லா பக்கம் ஆவரேஜாக வளர்ந்துருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா 2வது போகமாக இந்த மக்காசோளம் இந்த வயலில் பயிரிடுறாங்க. இதுக்கு இந்த ரெயின் ஹோஸ் தான் இவங்களும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த பகுதி விவசாயிகள் மக்காசோள காட்டுக்கு இந்த ரெயின் ஹோஸை பயன்படுத்தி சக்ஸஸ் முறையில் விவசாயம் பண்ணுறாங்க. இந்த ஓசையும் எலி, அணில், முயல் கடிக்குமான்னு சொன்னால் கண்டிப்பாக கடிக்குங்க. அதை நீங்கள் பாதுகாத்து வச்சுக்கணும். நீங்கள் வந்து தோட்டத்தில் அங்கங்கே நீங்கள் வந்து ஒரு சின்ன பானை மாதிரி வச்சு அதில் தண்ணி வச்சுருங்க. அப்படி இருந்துச்சுன்னா ஒரு 90% வரையும் கடிக்கிறத நிறுத்திக்குது. சின்ன ஓட்டையாயிடுச்சுன்னா ட்ரிப் ரிப்பேர் டேப்பை பயன்படுத்தி நீங்கள் ஒட்டிக்கலாம். பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஜாயிண்டர் தான் போடணும். அந்த ஜாயிண்டரு 20 ரூபா அளவு வருங்க. இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு சில விவசாயிகளுக்கு மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 2 விவசாயிகளுடைய ஃபோன் நம்பரை தந்துடுறேங்க. இந்த ரெயின் ஹோஸை பயன்படுத்தி அவங்க சிறப்பாக மக்காசோளம் சாகுபடி, சிவப்பு சோளம் சாகுபடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் மேலும் தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்னென்னு சில விவசாயிகளுக்கு தெரியலிங்க. அது என்னென்னா, நம்மளுடைய இந்த வீடியோ ஓடிட்டு இருக்குது இல்லைங்களா, இந்த வீடியோவுக்கு கீழே இந்த வீடியோவனுடைய தலைப்பு இருக்கும். அந்த தலைப்பை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே கீழே மோர்னு சொல்லி வரும். அந்த மோர் அப்படிங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணுங்கள். அப்போ வந்து இந்த ஃபோன் நம்பரு முழு டீட்டெயிலும் அது கீழே இருக்கும், படிச்சுக்கலாங்க. அதுதான் டிஸ்கிரிப்ஷன். இவ்வளவு நேரம் இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றிங்க. அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அதில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அனைவருக்கும் நன்றிங்க.